அரசு பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர், லைப்ரேரியன் இன்னும் பல்வேறு காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் பொது தமிழும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்களை பொறுத்த வரைக்கும் இப்போது பொது தமிழ்ங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் தமிழ் கம்பல்சரியாக அனைவரும் படித்தே ஆக வேண்டும். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனலில் தமிழ் பாட புத்தகங்களில் இருந்து ஒவ்வொரு வகுப்பில் இருந்தும் ஒவ்வொரு இயலில் இருந்து முக்கியமான வினா விடைகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 5லிருந்து முக்கியமான 20 வினா விடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வினா, திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை பரஞ்சோதி முனிவர். வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை கணமுத்தையா. இந்த நூலை இந்தியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன். இதை கணமுத்தையா 1949 தமிழில் மொழிபெயர்த்தார். மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற பெண் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சரியான விடை அமெரிக்கா. இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கருப்பின பெண். சொல்லேருளவனுக்கு கவரி வீசிய வில்லேருளவன். இதில் சொல்லேருளவன் யார்? சரியான விடை மோசி கீரனார். புலவர் மோசி கீரனார் அரசவைக்கு சென்றபோது அரசர் இல்லாதனால கொஞ்ச நேரம் அசந்து அரசவை கட்டிலில் தூங்கிடுவார். அந்த சமயம் அங்கே வந்த மன்னன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை புலவர் மீது கோபம் கொள்ளாமல் கவரி வீசியிருப்பார். இந்த செய்தியை சொல்லும் வரிகள் தான் இது. இதில் வில்லேருளவன் யாருன்னு கேட்டால் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டம் மற்றும் படலங்கள் எத்தனை? சரியான விடை 3 மற்றும் 64. இதில் உள்ள காண்டங்கள் 3: மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் மற்றும் 64 படலங்கள். பயன்கலை என்று குறிப்பிடப்படுவது எது? சரியான விடை மொழிபெயர்ப்பு. சதாவதானி பட்டம் பெற்றவர் யார்? சரியான விடை செய்குத்தம்பி பாவலர். சதாவதானி அப்படின்னா ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்பவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம். செய்குத்தம்பி பாவலர் 1907 மார்ச் 10 அன்று 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானி பட்டத்தை பெற்றார். அடுத்த கேள்வி, விடை எத்தனை வகைப்படும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியான விடை 8. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறு? சரியான விடை மேரி மெக்லியோட் பெத்யூன். இந்த நூலை எழுதியவர் கமலாலயன். கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? சரியான விடை திருமறைக்காடு. இப்போ இருக்கிற வேதாரண்யம் தான் திருமறைக்காடு. நீதி வெண்பா நூலை எழுதியவர் யார்? சரியான விடை செய்குத்தம்பி பாவலர். கவரி என்பதன் பொருள் கூறுக. சரியான விடை சாமரை, அதாவது கவரிமானின் முடியில் செய்யப்பட்ட விசிறி சின்னம். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 8. அதேபோல் விடை 8 வகைப்படும், வினா 6 வகைப்படும். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா? சரியான விடை அறியா வினா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர்? சரியான விடை மணவை முஸ்தபா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிகளை கூறியவர் யார்? சரியான விடை பாரதியார். பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் எது? சரியான விடை கந்தர் கலிவெண்பா. மற்ற 3மே பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் தான். முனிவு பொருள் கூறுக. சரியான விடை சினம். சென்றிடுவீர் 8 திக்கம், கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார்? சரியான விடை பாரதியார். டெலி என்பதன் தமிழ் சொல் என்ன? சரியான விடை தொலை. ஓகே, உங்களுக்கான சிறப்பு கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.